வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் தேங்க்யூ. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விவிபேட் 100% வெரிஃபிகேஷன் தொடர்பான வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ளீ ரிஜெக்டட், ஆனாலும் 2 டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலா சில சஜஷன்ஸும் கொடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சஜஷன் கொடுக்கறதுக்காக ஒரு இது உச்சநீதிமன்றம் கிடையாது. அதே மாதிரி அறிவுரை வழங்குவதற்கோ இல்லை என்றால் கான்பிடன்ஸ் அளிப்பதற்கோ நமக்கு நீங்க நம்பிக்கை உங்களுக்கு வேணும் என்று கூறுவதற்கு ஒரு உச்சநீதிமன்றம் தேவையில்லை. அதற்கு கோயில்களும் மசூதிகளும் சர்ச்சுகளும் இருக்கின்ற அங்க போய் நாம் பிரார்த்தனை பண்ணிடலாம். அங்க போய் நாம் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நாங்க எங்களுக்கு விசுவாசம் இருக்கு விவிபேட்டை இன்னும் கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சம்மதம் இருக்கக்கூடாது. ஒரு ஜட்ஜ் அந்த மாதிரியான வார்த்தைகள் நிச்சயமாக யூஸ் பண்ணக்கூடாது. கீ இஷ்யூஸ் 3 கீ இஷ்யூஸ்லயும் தெளிவில்லை, ஒரு தெளிவும் கிடையாது இந்த தீர்ப்புக்கு பிறகு கூட. எதற்காக போனாங்க? அதாவது ஓட்ஸ் போல்டும் இவிஎம்னுடைய கவுண்டும் அது டேலி ஆகல. 2019 ஏடிஆர்னுடைய கோர்ட்டுக்கு போறதுக்கு காரணமே இதுதான். இதுல என்ன தெளிவு இருக்குன்னு கேக்குறேன். நீங்க நம்புங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். இதுல அதே மாதிரி இவிஎம் கவுண்ட்டுக்கும் விவிபேட் கவுண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது அடுத்த ஒரு பிளியா இருக்கிறது. மூணாவதாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் என்ன? இவிஎம் ஆடிட் பிளான் என்ன? தேர்தல் ஆணையத்தினுடைய இவிஎம் ஆடிட் பிளான் என்ன? அதாவது இதுதான் சரியாக வருகிறது என்று நீங்கள் கூறுவதனுடைய காரணிகள் என்ன? அது சொன்னிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறது? கொகோயினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் என்ன கூறுதுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல ஒரு இவிஎம் சரி பார்ப்போம், அதாவது விவிபேட்டும் இது மேட்ச் ஆகுதான்னு சரி பார்ப்போம் அப்படின்னு கூறினாங்க. கொகோய் அதான் அரசாங்கத்துக்கு ஒத்தாசை செய்கின்ற, பாஜகவுக்கு ஒத்தாசை செய்கின்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் விற்குகின்ற ஒரு ஜட்ஜா இருந்தாரு. அவரு விக்கிற அந்த பாணியில் என்ன சொன்னாரு? சரி, என்ன ஒரு இவிஎம் சொல்றீங்க, 5 இவிஎம் வைங்க அப்படின்னாரு. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்ல தவறா வருகிறது, ஒன்னும் தவறா வருகிறது. அதாவது உங்களுக்கு ஒரு 17 லட்சம் இல்லை என்றால் 20 லட்சம் இருக்கின்ற மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சில என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகண்டா இருக்குது அப்படின்ட்டு ஒரு அடிப்படை புரிதல் வேணுமா வேண்டாமா? இப்ப பல விஷயங்கள்ல, இப்ப பார்மசூட்டிக்கல் கம்பெனியை பத்தியான சரி, இப்ப டாக்ஸ் மேட்டர்ஸ் எடுத்துங்களேன். டாக்ஸ் மேட்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல மிக அழகா சில ஜட்ஜிகள் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இப்ப சென்னையில இருக்காங்க அனிதா சுமந்த் என்ற ஒரு ஜட்ஜ் டாக்ஸ் மேட்டர்ஸ் பல தருணங்களில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்ஸ் பெஞ்சுக்கே இருந்தவங்க. ஆனா அப்கோர்ஸ் அவங்களுக்கு அரசியல் பெஞ்சுக்கு வரும்போது அதுல பல பிரச்சனைகள் வருகிறது. அவர்கள் தேவையில்லாத சில விஷயங்களை கூறினார். அதன் பிறகு அதை நீக்கினார். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா. அதாவது ஜாதி என்பது சமீப காலத்தாக பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கான்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி அதன் பிறகு அதை நீக்கினார். அது வேற விஷயம். ஆனா டாக்ஸ் மேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இதுல நான் கேட்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருந்திருக்கணும். கேட்கின்ற கேள்விகளும் வருகின்ற பதில்களும் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு சாதாரண படித்த மனிதனுக்கு ஒரு கூச்சல் வருகின்ற ஒரு விஷயங்களாகத்தான் இருந்தது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னா என்னன்னு தெரியல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற வார்த்தையை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை என்றால் அந்த இன்ட்ராக்ஷன்லயே எங்கேயுமே யூஸ் பண்ணல. அப்ப இதெல்லாம் பிரச்சனைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுலதான் ஆனா இவங்க தெளிவா கேக்குறாங்களே சார், நீ கையை பிடிச்சு இழுத்தியான்னு இவர் கேக்குறாரு, அவர் இழுக்கலன்னு சொல்லிட்டாரு, நீ நம்புன்னு நம்மள சொல்றாங்க. இதை ஏன் சார் நம்ம நம்ப கூடாது? நீ யாரு சொல்றதுன்னு கேக்குறேன். உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய வேலை பஞ்சாயத்து பண்றது கிடையாது, கட்ட பஞ்சாயத்து பண்றது கிடையாது. உன்னுடைய வேலை என்பது கட்ட பஞ்சாயத்துக்கு இங்க இருக்குங்க, இந்த ஊர்ல இருக்குங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள், பஞ்சாயத்துகள் இருக்கிறது. உன் வேலை என்ன? உன் வேலை அரசியல் சாசன சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதை அப்ஹோல்ட் பண்றதுக்கு தான் நீ ஓத்து எடுத்திருக்கிற. அந்த ஓத்துக்கு நீ விசுவாசமா இருக்கிறியா இல்லையான்னு தான் அந்த ஜட்ஜை பார்த்து இருக்கின்ற கேள்வி இருக்கிறது. அது கண்ணாவும் விசுவாசம் இல்ல, தத்தாவும் விசுவாசமா இல்லைன்னா நான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. விசுவாசம் என்பது என்னுடைய ஃபெய்த் என்பது நான் கோயில்ல போய் நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்றேன். நீ எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னுடைய ஃபெய்த் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாம் தவிர்த்து விட்டு அடிப்படை பிரச்சனை இதானுங்க. நான் ஒரு பேலட்டிங் யூனிட் என்னுடைய முன்னாடி பாக்குறேன். அதுல என்னுடைய கேண்டிடேட்டுடைய பேர் இருக்கிறது, சிம்பிள் இருக்கிறது. நான் அதுல அமைக்கிறேன். அது கையா இருக்கலாம், உதயசூரியனா இருக்கலாம், தாமரையா இருக்கலாம். அது கன்வெர்ட் ஆகுறதா? கண்ட்ரோல் யூனிட்ல அது கண்ட்ரோல். இதுதான் சாண்டிட்டி ஆஃப் தி எலக்ட்ரல் ப்ராசஸ் சொல்றது. இவ்வளவுதான்.
கடைசியில என்னுடைய ஓட்டர் வாக்காளர்கள் தானே எஜமானர்கள். என்னுடைய எஜமானுடைய ஓட்டு வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகிறதா இல்லையா என்று இன்றைக்கு தெளிவு கிடையாது. அதான் பிரச்சனையா இருக்கிறது. அது ஏன் தெளிவு கிடையாதுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது முன்னால வந்து இந்த பேலட்டிங் யூனிட்ல இருந்து நேராக அது வந்து சென்று கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய்விடும். நீங்க அமுக்குனா அங்க போய் அது வந்து ரெக்கார்ட் ஆகுறது. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நடுவில் ஒரு விவிபேட் என்ற ஒரு இளவு இருக்கிறது இல்லையே, அதான் பிரச்சனையா இருக்கிறது. இந்த விவிபேட்ல வந்து நீங்க என்ன சொல்கிறீர்கள்? அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேலட்டிங் யூனிட் நீங்க அமுத்துற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து எதற்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க? விவிபேட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நேராக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கனெக்ட் ஆகவில்லை. விவிபேட் தான் இப்ப வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறது. இது பிரச்சனையா தெரியலையா யாருக்கும்? ஜட்ஜுக்கு தெரியலையா? அதாவது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் போறது? கண்ட்ரோல் நீங்க அமுத்துறீங்க, அமுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேப்பராக வெளிவருகிறது, விவிபேட்ல வெளிவருகிறது. ஆனால் விவிபேட் என்ன கம்யூனிகேட் பண்ணதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறேன். பிரச்சனை தானே. விவிபேட்டை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சு எல்லா ஒரு முறை வந்து கை வந்துட்டால் 5 முறை வந்து தாமரை வரணும்னு சொல்லிட்டா அதுதான் அங்க ரெக்கார்ட் ஆகும், கண்ட்ரோல் யூனிட்ல ரெக்கார்ட் ஆகும். இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இதை வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்கவில்லை என்ற கேள்விதான் நான் கேட்கிறேன். இதுதான் பிரச்சனை. தெளிவின்மை தான் பிரச்சனை. ஓகே, இத உங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. நீங்க இது எல்லாமே டவுட்ஃபுல்லா தான் சொல்றீங்களே தவிர உங்களால இதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ப்ரூஃப் இல்ல அப்படின்னா இவங்க சொல்றதை நீங்க கேட்டுக்கிறத தவிர வேற ஆப்ஷன் கிடையாது, நாங்க வேணா இன்ஜினியர்ஸ் வர வச்சு சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வேணா சொல்றாங்களே தவிர அதை தாண்டி போக மாட்டாங்க. அதை தாண்டி போகும்பொழுது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சார் இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை நாங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவங்களுக்கும் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு, அதை எப்படி நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க சார். அவங்க சுப்ரீம் கோர்ட்னு அவங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் ஆர்பிட்டர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய, அதனை இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய கடமை வந்து அந்த கண்ணாவுக்கும் தத்தாவுக்கும் இருந்தது. அதை செய்ய அவர்கள் வந்து தவறிவிட்டார். அதை ஏன் தவறிவிட்டார்னு வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்றதுக்கு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த சாங்டிட்டி ஆஃப் தி எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஒரு தீர்மானம் வருகிறது. சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுனாலதான் பல விஷயங்கள்ல வந்து பல தீர்மானங்கள் வந்து தீர்ப்புகள் வந்து அந்த தீர்ப்பினுடைய வெளிச்சத்தில் வந்து இந்திய ஜனநாயகம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஜனநாயகமாக இன்னைக்கும் இருக்கிறது. 10 வருஷ காலமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு குகோ என்பது வந்து ஏறத்தாழ எல்லாம் வித்துப்பட்டு போட்டாரு. அதுக்கு முன்னால ஒரு தீபக் சர்மா இருந்தார். அதன் பிறகு வந்து ஒரு பாப்டே இருந்தாரு. இவர்கள் எல்லாம் ஏறத்தாழ சுப்ரீம் கோர்ட்டை காலி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு சந்திரசூடனுடைய இந்த கோர்ட் வந்துதான் ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஒரு தீர்மானம் வருகிறது. அதுலதான் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்றாரு. அவங்களும் சொல்லியிருக்கலாமே, இல்லங்க அது லெஜிஸ்லேஷனுங்க, லெஜிஸ்லேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்க, நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி அவர்கள் சொல்லவில்லை இல்லையா? அப்ப இதுல வந்து அடிப்படையாக மக்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி வந்து நான் அழுத்துகின்ற பட்டன் என்பது அங்க ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, இந்த கேள்விக்கு எங்க பதில்னு கேட்கிறேன். அது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிச்சயமாக அது வந்து கேஸ் எடுத்து கொண்டு வருகின்ற ஏடிஆருக்கோ இல்ல எனக்கோ உங்களுக்கோ கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கிடையாது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா இருக்குது. தேர்தல் ஆணையம் அதை ப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு ஏன் நீ ப்ரூவ் பண்ணு நான் ப்ரூவ் பண்ணு சொல்லி உட்கார்றது வந்து நிச்சயமாக ஒரு ஜட்ஜுக்கு அழகு இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அழகு இல்லை என்றுதான் என்னுடைய வாதமாக இருக்கு. இதே நேரத்துல இன்றைக்கு காலையில விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு மே மாசத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சார். பிரதமர் மீதான கோட் ஆஃப் கான்டக்ட் பிரீச் வழக்க விசாரிக்க வேண்டிய நீதிபதி இன்னைக்கு லீவ்ல போயிட்டாரு. அதனால அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து 2007 நினைக்கிறேன். 2007 வந்து என் மேல மாறன் சகோதரர்கள் சன் குரூப் வந்து பெரிய ஒரு அவதூறு வழக்க வந்து போடுறாங்க. 10th MM போடுறாங்க. அந்த 10th MM மஜிஸ்ட்ரேட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் என்னன்னு பாக்கல, இது அட்மிஷனுக்கு 1500 ரூபா அந்த டைம்ல. அது என்ன பண்ணாங்க, காசு போயிடுச்சு போல தெரியுது, அவங்க வந்து அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்ட பிறகு இது வந்து விசாரணைக்கு வருகிறது. விசாரணை என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அதாவது அவர்கள் எப்படி வந்து அறிவாலயம் வந்து காலிவன் செஞ்சு போனார்களோ அந்த விஷயத்த வந்து நான் அப்படியே வந்து படம் பிடித்து அதை வந்து இது ஹிந்து பத்திரிகையில வந்து எழுதியிருந்தேன். கலைஞரே அங்க போய் வந்து மயக்கம் போட்டு விழுந்த ஒரு காட்சி, நான் அதை கண்டவன். அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படியெல்லாம் காலி பண்ணார்கள், என்னெல்லாம் செய்தார்கள், எங்கெல்லாம் சிமெண்ட் போட்டார்கள் என்றெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். இது அன்றைக்கு காலையில இந்த ஆர்டிக்கல் அப்பியர் ஆகுது 9 மணிக்குள்ளால எல்லா பத்திரிகை அலுவலகத்துக்கும் வந்து சன் குழுமம் கிடையாது,
அவர்களை சார்ந்த ஒரு அட்வொகேட். அப்படித்தான் இந்த மாதிரி இந்த அது அவதூறு அப்படித்தானே வரும். நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போவாங்க. எவனோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி எல்லா பத்திரிகைகளுக்கும் வந்து அனுப்பி வச்சுட்டான். முக்கியமாக ஹிந்துனுடைய அனைத்து டைரக்டர்ஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுட்டான். அவர்கள் அனைவரும் பயப்பட வேண்டும், அதே மாதிரி பத்திரிகைகள் அனைவரும் பயப்பட வேண்டும், யாருமே இதை வந்து கேரி பண்ணக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் தான் பண்ணாது. அதாவது யாருக்கு தமிழ்நாட்டிலேயே அந்த சமயத்துல வந்து தலை சிறந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவன், அந்த தலைவன் வந்து முதலமைச்சராக இருக்கிறான். அந்த முதலமைச்சருக்கு எதிராக வந்து ஒரு குழுமம், ஒரு சாதாரண ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இந்த மாதிரியான வேலை செய்கிறது, பத்திரிகைகளை எல்லாம் அச்சுறுத்துறது. அந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு நான் வந்து இந்த அட்மிஷன் ஆயிடுச்சு. இந்த அட்மிஷன் ஆன பிறகு வந்து அன்றைய தினம் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டும், அன்றைய தினம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போக வேண்டும், 10th போக வேண்டும். அன்னைக்கு வந்து காலையில நான் வந்து இங்க கோபாலபுரத்துக்கு சென்றிருந்தேன். அங்க போய் இந்த மாதிரி சிஎம் பார்த்து நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இன்னைக்கு என்ன நிகழ்ச்சின்னு கேட்டேன். ஏன்னா நான் வந்து அவரை கவர் பண்றது நான் தான். இந்த மாதிரி 11 மணிக்கு ஏதோ ஒன்று சொன்னாரு, நீ அங்க வந்துரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல சார் இந்த மாதிரி எனக்கு கோர்ட் இருக்கு. உனக்கு என்ன கோர்ட் அப்படின்னாரு. இந்த மாதிரி இந்த மாறன் விஷயம் தான் சார், அது வந்து அதுக்கு என்ன நானே தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் உனக்கு, அதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்டாரு. இல்ல சார் இந்த மாதிரி அவங்க வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு போகணும் அப்படின்னு. சரி சரின்ட்டாரு. ஆனா நான் போகும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து வந்திருந்தாங்களாமா, வந்தவங்க வந்து லீவ் போட்டு போயிட்டாங்களாமா. இந்த லீவ் கதைக்கு இதுதான் பொருள். அதாவது நரேந்திர மோடியினுடைய அந்த அட்மிஷன் கூட டப்புன்னு ஆயிருக்கும். அது வந்து இந்த மாதிரி தான் ஆயிருக்கும். அதை வந்து இந்த ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரி ஆளுகள் வந்து ஒண்ணுமே பாக்குறது கிடையாது, டப்னு எல்லாம் வர்றது பூரா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ண ஐயோ என்னப்பா அது நரேந்திர மோடி பேர் போட்டிருக்குது, இது அப்துல் கலாம் பேர் சொல்லி ஒரு இது வாங்கினாங்க இல்லையா, லைசன்ஸ் வாங்கினாங்க இல்லையா யூபியில, ஏறத்தாலும் அதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குற மாதிரி தான் இது. அப்துல் கலாமே இருக்கிற அந்த பிரதமர் பேர்ல எல்லாத்து பேர்லயும் லைசன்ஸ் வாங்குவாங்க இல்லையா, ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு வழக்கு இது என்று நான் கருதுகிறேன். இந்த பேரை பார்த்தோன்னா எந்திரிச்சு ஓடி இருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இனி அவர் வரவே மாட்டாரு. இனி அது ஒரு பர்டிகுலர் டேட், மே ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்ல வந்து லீவ் ஆயிருவாரு, இல்லைன்னா அவர் வந்து அவரு லீவ்ல போயிருவாரு, இல்லைன்னா கேஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆயிரும். அதாவது இன்றைக்கு சூழ்நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடியை பார்த்து பயப்படுபவர்கள் தான் இந்தியாவில் அனைத்து நபர்களுமாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் ஒரு தேர்தல் ஆணையம் கூட அவருடைய பேர் வந்து குறிப்பிட முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறது. என்ன பயம்னு பாருங்களேன். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ராஜீவ்குமார் ஆனாலும் சரி, அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. நோட்டீஸ் யாருக்கு அனுப்புனாங்க? இவருதான் இருக்கிற அடாவடித்தனம் பேச்சு பூரா பண்ணது இவருதான். அதாவது இந்துக்களினுடைய சொத்துக்களை எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவார்கள் என்று ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் அந்த பன்ஸ்வாரான்ங்கிற இடம் வந்து எந்த மாதிரி இடம் தெரியுமா? அங்க வந்து வறுமையில் வாடுகின்ற மக்கள், நம்ம பார்த்த வறுமை கிடையாதுங்க, கிரைண்டிங் பாவர்ட்டி என்ற ஒரு பாவர்ட்டி இருக்கிறது. அதாவது தினத்துல ஒரு நாள் சாப்பிட்டால் பெரிய விஷயம் என்று நினைக்கின்ற இடங்கள் இருக்கிறது. ராஜஸ்தான்ல இருக்கிறது, உத்தரப்பிரதேசல இருக்கிறது, டெல்லியில நொய்டால கூட இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு பாவர்ட்டி இருக்கின்ற, தாலி கூட இல்லாத நபர்கள், தாலிக்கு தங்கம் கூட இல்லாத நபர்கள், தங்கம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அந்த பக்கம். அந்த மாதிரி ஒரு ஊர்ல போய் ஒரு பேசியிருக்காரு. உங்களை தாலியா எடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுடைய சொத்தையெல்லாம் எடுத்து, சொத்து இல்லாதவங்ககிட்ட போய் உங்க சொத்தையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு எல்லாம் பேசின ஒரு நபருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இன்னைக்கு தைரியம் கிடையாது. வக்கில்லாத ஒரு தேர்தல் ஆணையமா இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நட்டாவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறது, அதுவும் நரேந்திர மோடியினுடைய பேரை குறிப்பிடாமல் ஒரு நோட்டீஸ் அனுப்புறது. அப்ப எவ்வளவு பயம். ஆமா, அப்போ அவர்களுக்கே அவ்வளவு பயம் இருக்கும்போது ஒரு சாதாரண ஜட்ஜ் எல்லாம் ஏமாத்துறங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இந்தியாவில வந்து இவரை பயப்படாமல், இவரையும் அமித்ஷாவையும் பயப்படாமல் இருக்கின்ற ஒரு நபர் கூட இந்தியாவில கிடையாது என்பதுதான் அனைவரும் விலைக்கு போன நபர்கள் என்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்மளை மறுபடியும் உணர்த்துகிறது. பயம், ஃபியர் இஸ் த ரெய்னிங் டெய்டி இன் இந்தியா என்பதற்கு மறுபடியும் ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது. இப்ப எந்த நம்பிக்கையில சார் மக்கள் போய் ஓட்டு போடுறது? நான் பதிவு பண்றது எங்க போகுது, யாருக்கு போகுதுன்றதே எனக்கு தெரியலன்றது வந்து மக்களை வந்து பெரிய கேயாஸுக்கும் பேனிக்குக்கும் ஆளாக்கி இருக்கிறது. ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து அவ்வளவு பேர் போன் போட்டு புலம்புறாங்க சார். நான் போடுறது சரியாதான் போடுறேன்னா, நான் எங்க போட்டாலும் அவங்களுக்கு போதுன்னா நான் எதுக்கு ஓட்டு போடணும்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய பதற்றம் உருவாகி இருக்கிறது, பேனிக் உருவாகி இருக்குது. இந்த சூழ்நிலையில மக்கள் என்ன செய்யணும் சார்? இல்ல, அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு எங்க பிடித்தமோ, அது பாஜக இருந்தால் பாஜக இவர் தான் வேண்டும், இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர் தான் வேணும் என்று நீங்க முடிவெடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்க அங்க அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றாலும் வாக்களிக்க வேண்டும். அது ஏன் வாக்களிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் சிஸ்டத்தை வந்து கவர் அப் பண்றதுக்கு வந்து
ஆயிரக்கணக்கான நபர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்போ சூரத்தினுடைய இன்சிடென்ட் பார்த்தோம் இல்லையா? சூரத்துல வந்து எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு பாஜகனுடைய நபர் வந்து இன்னைக்கு விக்டோரியஸா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கு எத்தனை பேர் ஒத்துழைக்க வேண்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இருக்கின்ற அரசியல் கட்சிகள், சூரத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். அங்க இருக்கின்ற கலெக்டர் ஒத்துழைக்க வேண்டும், எஸ்பி ஒத்துழைக்க வேண்டும், அங்க இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன் ஒத்துழைக்க வேண்டும், எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் ஒத்துழைக்க வேண்டும். இப்படி பாத்தீங்கன்னா அந்த என்டையர் இக்கோசிஸ்டம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1000 பேர் தேவைப்படுகிறார்கள். இந்த 1000 பேரும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த 1000 பேரும் காசை வாங்கி செட்டில் ஆகி, இல்லை என்றால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்பட்டு தான் இங்க வந்து சூரத்தில் இப்படி ஒரு ஒரு அவலம் நடக்கிறது. இந்த அவலம் வந்து நாடெங்கும் அரங்கேற வேண்டும் என்றால் இந்த மாதிரியான நபர்கள் வந்து அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்றால் நடக்காது. அதேதான் விவிபேட்லயும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்போ விவிபேட்ல வந்து அதை வந்து மறு புரோகிராம் பண்றதுக்காக ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் கூட ஒத்துழைக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் தேவைப்படுகிறார்கள். ஏனென்றால் விவிபேட் மேனுஃபேக்சர்ல இருந்து ஆரம்பித்து கடைசியில ஸ்டோரேஜ் யூனிட்ல வந்து வைத்துக்கொண்டு அதன் பிறகு கவுண்டிங் யூனிட்ல வரும்போது கவுண்டிங் யூனிட்ல கூட உங்களுக்கு 90% ஓட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு கூட அது வந்து செயல்படாது. அது வந்து மறுபடியும் நீங்க வந்து மறுவாக்குப்பதிவு செய்யத்தான் வேணும். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இந்த 1000 பேர் இல்லை என்றால் 1500 பேரினுடைய கார்பரேஷன் தேவைப்படுகிறது. அதனாலதான் சொல்றேன், நீங்க தாராளமாக போய் வாக்களியுங்கள், வாக்களிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை மனிதர்களும் வந்து நிச்சயமாக விலை போக மாட்டார்கள். ஏனென்றால் விலை போறது எல்லாம் வந்து மேல இருக்கிறவன் தான். இது இந்த தேர்தல் என்பது பீப்புள் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பாஜக. இது வந்து ஏதோ காங்கிரஸ் பாஜகக்கான யுத்தம், திமுக பாஜகக்கான யுத்தம், திமுக அதிமுக யுத்தம் எல்லாம் கிடையாது. இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தான். பாஜக வந்து மக்களோடு தான் போட்டு கொடுக்கிறது. அந்த மக்கள் தான் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சியும் எதிராக இருக்கின்ற போர் கிடையாது என்று நாம் வந்து முதலில் உணர வேண்டும். அனைவரும் வாக்களிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி இந்திரகுமார்.